Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. உங்களை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும்? விதைகளை உள்ளடக்கிய மனுஷனாய் நீங்கள் பார்க்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி பார்க்கறீங்க? உங்களை எனக்குள்ள விதைகள் இருக்கிறது, வெற்றி வாழ்க்கைக்கான விதைகள் எனக்குள்ள இருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை வெற்றி வாழ்க்கை ஒருவேளை சிலருக்கு இல்லாம இருக்கலாம். வாழ்க்கையில தோல்விகளை சந்தித்தவர்களாய், வாழ்க்கையில பிரச்சனைகள் சிக்கி கொண்டவர்களாய் அப்படி கிடக்கலாம் ஒருவேளை. ஆனால் என் வெற்றிக்கு, என் நல்வாழ்வுக்கு, என் ஜெயத்துக்கான விதைகள் எனக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறதை நான் தேடி பார்த்து கண்டுபிடித்து கர்த்தருடைய கிருபையாலே அதை உபயோகப்படுத்தி என்னுடைய நல்வாழ்வுக்கு நான் வழிவகுக்க முடியும். அதை கணக்கு போடுங்க. உங்களுக்குள்ளே உங்களுடைய எதிர்காலத்துக்குரிய திறவுகோல் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஒன்றை கொடுத்திருக்கிறேன், அதை விதையா உபயோகப்படுத்து. தசமபாகம் கூட அப்படிதான். ஒரு வருமானத்தை கொடுத்திருக்கிறேன், இவ்வளவுதான் அப்படின்னு இல்ல, இவ்வளவுதான். ஒருத்தர் சொல்றாரு பிக்ஸ்ட் இன்கம்ங்க. அது பிக்ஸ்ட் இன்கமா இருந்தாலும் உங்க மனசுல அதை பிக்ஸ் பண்ணாதீங்க. கொண்டாந்து இருக்கீங்களா? உங்க மனசுல கொண்டாந்து இன்கம் என்ன பண்ணக்கூடாது, பிக்ஸ் பண்ணக்கூடாது. எப்பவுமே கொஞ்சம் லூசா தான் வச்சிருக்கணும். இன்கம் வளரும். எல்லாம் சொல்லுங்க, இன்கம் வளரும். எப்படிதான் ஜனங்க நம்புறாங்கன்னு தெரியல. பிக்ஸ்ட் இன்கம் இன்கம் எத்தனை பேருக்கு நீங்க சொல்றீங்க? 30 வருஷம் முன்னால வாங்கின சம்பளத்தை தான் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கீங்களா? அப்புறம் எப்படி பிக்ஸ்ட் இன்கம்? பிக்ஸ்ட் இன்கம் கிடையாது. இன்கம் பிக்ஸ் பண்ண முடியாது. நீங்க பிக்ஸ் பண்ணாதீங்க மைண்ட்ல, கொஞ்சம் லூசா விடுங்க. இன்கம் பிக்ஸ்டு கிடையாது. அது வளருவதற்காக உண்டாகப்பட்டது. கர்த்தர் அதான் சொல்றாரு, வருமானம் இது பிக்ஸ்டு கிடையாது. இப்படியே 100 ரூபாய் சம்பாரிச்சா 100 ரூபாய் சம்பாரிச்சுட்டே இருக்கக்கூடாது. இந்த 100ல 10 ரூபாயை கொண்டு போய் தசமபாகம் என்று கொடுக்கும் போது பெருக்கத்திற்கான வழிகள் உண்டாக்குகிறது. உங்க கம்பெனில அவன் பிக்ஸ் பண்ணா கூட நீங்க அன்பிக்ஸ் பண்ற வேலையில இருங்க. அன்பிக்ஸ் பண்றதுக்காக தான் மல்கியா 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது. தசமபாகங்களை பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள், அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிப்பேன். இன்கம் எல்லாம் அன்பிக்ஸ் ஆயிடும். இருக்கீங்களா? உங்களுக்கு இருக்கிறதை இப்ப நீங்க அப்படியே வைத்துக் கொண்டால், ஆங்கிலத்தில் சொல்ற முதல்ல அப்புறம் தமிழ்ல சொல்றேன். சிலதெல்லாம் தமிழ்ல சொல்றது கொஞ்சம் கஷ்டம் பாருங்க. If you keep what you presently have, that is the most it will ever be. If you sow it, it will be the least it will ever be. அருமையான கருத்து. தமிழ்ல சொல்றது கொஞ்சம் கஷ்டம். ஆங்கிலம் தெரிந்தவர்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு உள்ளதை அப்படியே நீங்க வைத்துக் கொண்டால் உங்களுக்கு மேக்சிமம் இருக்க போறது அவ்வளவுதான். இன்னைக்கு 100 ரூபாய் இருக்குன்னா அப்படியே நீங்க வச்சுக்கீங்கன்னா 100 ரூபாய் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா. ஆனா அதுக்கு மேல வளராது. உங்களுக்கு உள்ளதை நீங்கள் கொடுத்தால், இன்னைக்கு நீங்க வைத்திருக்கிற அந்த 100 ரூபாயை நீங்க கொடுத்தால், அதுதான் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ரொம்ப குறைந்த அமௌண்ட் போல தெரியும். இருக்கீங்களா? வச்சு கொண்டால் அது வளரவே செய்யாது. கொடுத்து விட்டால் அது பல மடங்கு பெருகி விடுகிறது. வைத்துக் கொண்டால் இதுதான் இருக்கும். கொடுத்து விட்டால் இது ஒண்ணுமில்லை, இது நத்திங் மாதிரி ஆயிடும். இது அற்பமான ஒன்றாகிவிடும். கொடுத்து விட்டால் இது பல மடங்கு வளர்ந்து விடும். யோசித்து பாருங்க. அத இருக்கிறத நாம் கொடுக்கும் போது நம்முடைய விசுவாசத்தை நாம் அவிழ்த்து விடுகிறோம். விசுவாசம் என்கிறது அற்புதமான ஒன்று. இது ரொம்ப முக்கியமா பேசப்பட வேண்டிய ஒன்று. நிறைய பேருக்கு விசுவாசம்னா அநேக நேரத்தில் என்னன்னு புரிஞ்சு கொள்றது இல்ல. விசுவாசம்னா என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க. விசுவாசம் என்றால் வேற ஒண்ணும் இல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்படியே உண்மை என்று விசுவாசிப்பது. அப்ப ஒரு சின்ன குழந்தை எப்படி விசுவாசிக்குது? ஒரு தகப்பனை ஒரு சின்ன குழந்தைய கொண்டாந்து இது மேல நிக்க வச்சுட்டு குதின்னு சொன்னா அந்த குழந்தை குதிச்சா நீங்க பிடிப்பீங்களான்னு கேட்காது. அப்படி கேட்டுச்சுன்னா கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம். அது சின்ன குழந்தைய, ஒன்னும் அறியாத குழந்தைய நிக்க வச்சு குதினா டபார்னு குதிக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு மாறாத நம்பிக்கை உள்ள, எங்க அப்பா எனக்கு கீழே போடவே மாட்டார், எங்க அப்பா எனக்கு சேதம் உண்டாக்க மாட்டார், எங்க அப்பா என்னை ஒருபோதும் விட்டுற மாட்டார், எங்க அப்பா நிச்சயமா பிடிப்பார், எங்க அப்பா உலகத்தையே கையில பிடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்குது அந்த சின்ன பிள்ளை. அந்த சின்ன பிள்ளைய கேட்டு பாருங்க, எங்க அப்பா தான் பெரிய ஹீரோ, முகமது அலி எல்லாம் அடிச்சு தீர்த்து கட்டு வராங்க எங்க அப்பா அப்படின்னு. எங்க அப்பா யாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த பிள்ளைக்கு அப்பா மேல அவ்வளவு பெரிய ஒரு
பெரிய அபார நம்பிக்கை பாருங்க. அப்பா தப்பே செய்ய முடியாது. அப்பா பெரிய ஹீரோ, அந்த உலகத்திலே எல்லா ஹீரோவையும் ஒண்ணு இல்லாம ஆக்குற ஹீரோ. இவர் என்ன விட்டுற மாட்டாரு, இவர் என்ன கீழே போட்டுற மாட்டாரு, உடைச்சிட மாட்டாரு, விட மாட்டாரு, நிச்சயமா பிடிப்பாரு, என்ன காப்பாத்துவாரு. அவருடைய அன்பின் பேர்ல அந்த பிள்ளைக்கு ஒரு மாறாத நம்பிக்கை. அதுதான் விசுவாசம் பாருங்க. விசுவாசம் என்பது என்னுடைய அப்பாக்கெல்லாம் தெரியும், அவரை நம்பலாம், அவர் குதிரனாலும் குதிக்கலாம், அவருக்கு தெரியும் இது எவ்வளவு ஆழம், எவ்வளவு உயரம், எவ்வளவு ஆயுது எல்லாம் தெரியும். உளுந்தாலாம் சாவலாம் பொழைப்பலான்றதெல்லாம் அவருக்கு தெரியும். நான் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் குதின்னு சொன்னா நான் குதிப்பேன். அப்படிதான் இயேசு சொன்னாரு பேதுருவ தண்ணீர்ல வான்னு சொன்னார். அவன் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சா, தண்ணி மேலேயே நடந்துட்டான் பாருங்க. இருக்கீங்களா நீங்க? என்னங்க தண்ணி மேல நடந்தாரு? ஆமா, தண்ணி மேலதான் நடந்தாரு. எப்படின்னா மாறாத நம்பிக்கை. கூப்பிடுறது இயேசு, வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன், காற்றையும் கடலையும் அதட்டினா ஒரு வார்த்தையில அது அமைதியா இருக்கிறது. அப்பேற்பட்ட தேவன், தேவ மைந்தன், மாம்சத்துல வெளிப்பட்ட தேவன். அவர் சொல்றாரு எதிர்த்து வா, படகை விட்டு இறங்கி வாழ்றாரு. கூட இருந்த 11 பேரும் சொல்லியிருப்பான், நல்ல பெந்தகோஸ்து விசுவாசி மாதிரி, பிரதர் எதுக்கும் பார்த்து பண்ணுங்க பிரதர், கால வைக்கிறதுக்கு முன்னால 2 தடவை யோசித்துங்க பிரதர். அட சும்மாரியான்னு சொல்லிட்டு அந்த ஆள் எந்திரிச்சு நடந்தாரு பாருங்க. கடல்ல நடந்தாரு. பேதுருக்கு ஃபுல் கிரெடிட் கொடுக்கணும். நம்ம யாருமே எந்திரிச்சு நடக்காத ஒரு காலத்துல அந்த ஆள் எந்திரிச்சு நடந்தார். அப்ப விசுவாசம் என்கிறது கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றார்? தசமபாகங்களை பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். குதினா குதிக்கிறது மாதிரி கர்த்தர் சொல்றதை நான் செய்ய போறேன். இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது எனக்கு தெரியாது. அவர் சொல்லுகிறார், நான் கொண்டு வரும்போது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிப்பேன்னு அவர் சொல்லுகிறார். பூமியின் ஜாதிகள் எல்லாம் நம்ம பார்த்து என்ன பண்ணுமோ ஆச்சரியப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வருமானத்தை பட்சித்து போடுகிற எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவாராம்? கண்டிப்பார் என்று அவர் சொல்றாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்றாரு. வருமானத்தை சாப்பிடுற எல்லா பூச்சி கீச்சி அது இதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறார். நான் இன்சார்ஜ், நீ கொடு, நான் இதெல்லாம் செய்யறேன். ஹார்பர் குள்ள கப்பல்கள் வரும் வழி ரொம்ப ஆபத்தான ஒரு வழியா இருந்தது அந்த காலத்துல. இப்ப அதெல்லாம் சரி பண்ணிருக்காங்க. அந்த வழியில என்ன ஆபத்துன்னு சொன்னா, அடியில நிறைய பாறைகள், ஏக்கர் கணக்குல, ஒரு 9 ஏக்கர் போல தண்ணி கடியில பாறைகள் பாருங்க. அந்த பாறை கண்ணுக்கு தெரியாது. கப்பல்கள் ஒரு நேக்கா உள்ள நுழையணும். இப்படி இந்த வழியா வரலன்னா பல மைல்கள் பல நாட்கள் பயணம் செய்து சுத்தி வரணும். அதனால எல்லாம் ரிஸ்க் எடுத்து இந்த பக்கம் வந்தாங்க. பல உயிர் சேதம், கப்பல் சேதம் எல்லாம் ஆயிருக்குதான். அந்த ஹார்பருக்குள்ள நுழையிற இடத்துல அடியில் அடிபட்டுரும், கப்பலே உடஞ்சி போயிடும், ஆட்கள் சாவு. இதுக்காக ஒரு மனுஷன் அதுக்கு பேரே வச்சுட்டாராம். அந்த என்ட்ரன்ஸுக்கு ஹெல்ஸ் கேட்னு சொல்லி பேர் வச்சு, அது ரொம்ப பிரபலமான ஒரு ஆபத்தான இடமா இருந்தது. அங்க வரும்போதே எல்லாருக்கும் ஒழுங்கா போய் சேருவோமான்ற சந்தேகம். அதை எப்படியாவது இதை சரி பண்ணணும்னு சொல்லி அமெரிக்க ராணுவம் தயார் பண்ணி எல்லாம் இதை தகர்த்தெறிஞ்சிருந்த அடியில இருக்கிற பாறைகள் எல்லாம் சரி பண்ணி இந்த வழியை சரிப்படுத்தியே ஆகணும், இல்லைன்னா பல நாட்கள் சுத்தியில வரணும் இந்த ஹார்பருக்குன்னு சொல்லி அந்த இடத்த சரி பண்ண ஆரம்பித்தார்களாம். சரி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய என்ஜினியரை வைத்து அவர் எல்லாம் டிராயிங் எல்லாம் போட்டு எப்படி இதை பண்ணலாம், இவ்வளவு 9 ஏக்கர் பரப்புள்ள பாறைகளை தவிடுபடியாக்கி வழியை கிளியர் பண்ணணும், கப்பல்கள் தாராளமா வந்துட்டு போறதுக்கு எல்லாம் மாஸ்டர் பிளான் எல்லாம் போட்டு பிரமாதமா எல்லாம் பண்ணி, அன்றைக்கு உலகத்திலேயே எங்கேயுமே திட்டமிடப்படாத அளவுக்கு ஒரு பெரிய திட்டத்தை போட்டு வெடிகளை வைத்து அதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லி எல்லாம் பண்ணி ஒயரெல்லாம் பண்ணி வச்சாச்சான் பாருங்க. அன்னைக்கு வெடிக்க போற அன்னைக்கு ஒரே கூட்டமா நியூயார்க் நகர மக்கள்லாம் எல்லாம் வந்து வெளியே நின்றுட்டு இன்னைக்கு ஆக போகுதுன்னு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் அந்த பிரிட்ஜ் மாதிரியே வந்து நின்றுட்டாங்க வேடிக்கை பார்க்கறதுக்காக. உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த இன்ஜினியர் வந்து அங்க தன்னுடைய ஆபீஸ்ல உட்கார்ந்து கொண்டதான சீஃப் இன்ஜினியர், அவர் தான் எல்லாம் டிசைன் பண்ணுவார். அங்க ஒரு பட்டன் வைக்கப்பட்டிருந்தது. அந்த பட்டன் அவர் அழுத்தணும். இந்த பட்டனை அழுத்தும் போது அங்க எல்லாம் வெடியெல்லாம் வெடிக்கும். அங்க நியூஸ் பேப்பர்ல எழுதுறாங்க, அவர் அங்க மேஜையில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு பார்த்தா அவருடைய பேத்தியை கொண்டு வந்துட்டாராம் கூட, ஒரு சின்ன பிள்ளை. அந்த பேத்தியை கொண்டு வந்து மடியில உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே இருந்தாராம். அந்த நேரம் வந்த உடனே வெடிக்கலான்னு உடனே அந்த பேத்திக்கிட்ட சொன்னாராம், நீ அழுத்துமான்னு. அந்த பேத்திக்கு ஒண்ணும் தெரியாது. இதா ஒயர் பண்ணுச்சு, இதா வெடிகுண்டெல்லாம் பண்ணுச்சு, இதா போய் எல்லா வேலையும் செஞ்சு, ஒண்ணும் தெரியாது. தாத்தா சொல்றாரு அழுத்துன்னு. அழுத்தும் போது அந்த இதெல்லாம் வெடிச்சு வழியெல்லாம் ஆயிடுமா, என்னமோ எப்படி ஆக போதும். தாத்தா சொன்னாருன்னு அந்த புள்ள அந்த சின்ன விரலை வச்சு ஒரு அழுத்துச்சான். அந்த 9 ஏக்கர் நிலப்பரப்புல இருக்கிற அவ்வளவு பாறைகளும் தவிடுபொடியாகி தூளாகி இன்றைக்கு அந்த வழியே கிளியர் ஆயிடுச்சு. அது பேப்பர்ல பிரமாதமா போட்டிருந்தான்.
பாருங்க, நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை செய்யும் போது அந்த சின்ன புள்ள தாத்தா மடியில உட்கார்ந்துட்டு பட்டன் அழுத்தினது போல, எனக்கு தெரியாது எப்படி வேலை செய்ததுன்னு. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களை விளக்கி சொல்லிட்டு இருக்கேன். ஏன் இந்த விதை பருப்பு பிரமாணத்தை பற்றி இவ்வளவு சொல்றேன்னு சொன்னா, உங்களுக்கு கொஞ்சம் தெரிய வைக்கிறதுக்காக, உங்களுக்கு சில காரியங்களை விளக்கி சொல்வதற்காக என்னால் முயன்ற அளவுக்கு நான் விளக்கி சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு விளக்கிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா உண்மையில பார்க்க போனா இத மனுஷனால விளக்கவே முடியாது. முழுமையாக இது இப்படிதான், இப்படி செஞ்சா அப்படி நடக்குங்கிறத என்னால விளக்கி சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் அந்த குழந்தையை போல இருக்கிறேன், நீங்க அந்த குழந்தையை போல இருக்கிறீங்க. ஆனால் நம்முடைய தேவன் அற்புதமானவராய் இருக்கிறார். அவர் ஞானம் உள்ளவராய் இருக்கிறார். தம்முடைய அனந்த ஞானத்தினாலே, அவருடைய பெரிய அறிவினாலே, அவருடைய பெரிய சத்துவத்தினாலே அவர் ஒரு பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்படுத்தி நம்மை ரட்சிக்கும்படியாக எல்லா காரியங்களையும் பண்ணி நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா திட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய திட்டத்தில் ஒன்றுதான் என்ன, தசமபாகங்களை பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள் என்கிறது. அவர் சொல்றாரு, இந்த பாறையை போல அன்றைக்கு இருந்த அந்த ஆபத்தான அந்த வழியை போல, ஹெல்ஸ் கேட் போல இருக்க அந்த பாதாளத்தின் வாசல்களை போல இருந்த அந்த ஆபத்தான இடத்தில் இருக்கிற அந்த பாறைகள் தவிடுபடியாகும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மலைகள், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் தடையா இருக்கிற மலைகள் தவிடுபடியாகும் என்று அவர் சொல்லுகிறார். நீங்க என்ன கேட்கலாம், எப்படிங்க ஆகும், எனக்கு தெரியலங்க எப்படின்னா, அவர் சொல்றார். யார் சொல்றதா? சாதாரண ஆள் இல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ தரித்திரத்துல வாழ வேண்டியதில்லை, நீ குறைவில் இருக்க வேண்டியதில்லை, நீ இல்லாமையில் இருக்க வேண்டியதில்லை, நீ பஞ்சத்தில் இருக்க வேண்டியதில்லை. நான் பஞ்சத்தின் தேவன் அல்ல, வறுமையின் தேவன் அல்ல, இல்லாமையின் தேவன் அல்ல, நான் நிறைவின் தேவன், ஆசீர்வாதத்தின் தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, உனக்கு நான் ஒரு வழியை சொல்றேன், நீ நன்றா இருக்க வேண்டுமா, தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள். வானத்தின் பலகணிகளை திறந்து இந்த பட்டனை அழுத்தினா, விசுவாசத்தில் அதை கொண்டு வந்து கொடுக்கும் போது அந்த பட்டனை அழுத்துறது போல, இதை செஞ்ச உடனே ஹெல்ஸ் கேட் தவிடுபடியானது போல, அந்த பாதாள வாசல் போல இருந்த அந்த பாறைகள் தவிடுபடியானது போல, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மலைகள், மலை போன்ற பிரச்சனைகள், ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற அத்தனை காரியங்களும் தவிடுபடியாகும்படி தேவனுடைய வல்லமை அங்கு கிரியை செய்கிறது. அவருடைய அனந்த ஞானத்தினால் அந்த வல்லமை கிரியை செய்யுது. நமக்கு அதை விலைக்கு சொல்லும் ஆளாது. நான் இன்னில இருந்து 10 வருஷம் பிரசங்கம் பண்ணலாம் இதை பற்றி. ஆனா கடைசியில இதுக்குதான் வருது, கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அதை நான் செய்யும் போது ஏதோ ஒண்ணு உண்டாகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?